அரசினுடைய திட்டங்களுக்கு செயலாளர் புஷியானது இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணி இடம்பெறுகிறது அப்படிங்கிற வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் தவறானவை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடன் கூட்டணி ஓப்பனா இருந்தது, இப்போ க்ளோஸ் ஆயிருக்காங்க, டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லைங்க, இப்போ ஒரு விஷயம் பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்காரு. ஒத்த கருத்துடைய, அதாவது பிஜேபி இல்லாத ஒத்த கருத்துடைய, அந்த ஒத்த கருத்து என்ன? இந்த ஆளும் எல்போடு ஏகாம்பர ஸ்டாலின் அரசாங்கம் மக்களோட செயல், ஜனநாயக செயல், அடக்குமுறைகள், அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலையும் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த தீய சக்தியாக இருக்கின்ற இந்த விடியாத ஸ்டாலின் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு யார் வேணாலும் வாங்க, பிஜேபி தவிர. அது கூட என்ன சொன்னாரு, அந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் ஒரு அப்ராப்ரியேட் டைம், அதாவது ஒரு சரியான நேரம், அந்த நேரத்தில் நம்ம பேசிக்கலாம். அதனால அந்த ஒத்த கருத்துடையவர்கள் வாங்கன்னு சொல்லி தான் அழைப்பே கொடுத்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த கட்சியும் நாங்கள் சொல்ல, எந்த கட்சியோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தல. ஏதோ ஒரு பத்திரிகையில், குறிப்பாக தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற வகையில் தாவேகா பொறுத்தவரையில் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளபடி தெளிவுபடுத்துகிறேன். பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஒரு தெளிவான நிலைப்பாடு, திமுக அகற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் வந்தால் அது குறித்து தேர்தல் காலம் நெருங்கும் போது எங்கள் கட்சியும் பொதுச்செயலாளர் முடிவு செலுத்த அவரே சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை தான் சொல்ல முடியும். இல்லைங்க, இப்போ அதுதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ அதுதான் சொல்றேன், ஒத்த கருத்து, ஒரே வியூ, ஒரே நோக்கம், ஒரே நிலைப்பாடு. என்ன? திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு. அது ஓப்பன் டு ஆல் தானே அது. அதனால இது அப்ராப்பரேட் டைம் இல்லை, அந்த பேச்சுவார்த்தை நடக்காத சூழ்நிலை. ஒரு பொதுவான கருத்து தான் பொதுச்செயலாளர் சொன்னாரு. அந்த மாதிரி பொதுவான கருத்து சொல்லும்போது எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்காத சூழ்நிலையில் ஒரு பத்திரிகை செய்தியை வச்சு இன்னைக்கு அந்த மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தேர்தலுக்கான ஒரு இன்குபேஷன் பீரியட் தான் ஒரு 1 இயர்ன்றது. 2026 இன்னும் ஒரு 1 இயர் கூட இல்ல நமக்கு. இந்த டைம்ல இருந்தா பிரதான அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் தொடங்குறது, மறைமுகம் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தேர்தல் நெருங்கும் போது நடைபெறுது. பட் அதற்கான அச்சாரமிடுவது, அவரை அணுகுவது போன்ற செயல்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இல்லையா? அது போன்ற விஷயங்கள்ல இதுக்கு இந்த தகவல் வெளியே இப்ப நீங்க அதை தலைமை ஏற்றுக்கணுன்ற அளவுக்கு போயிருக்கீங்க. அதுதான் நான் திரும்பவும் அதே பாயிண்ட்டுக்கு வரேன். புரியுதுங்களா? ஒரு நிலைப்பாடு, கட்சி என்ன நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடை பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்திருக்காரு. அந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு இறுதி வடிவம் எப்போ வரும் சொல்லுங்க? திமுக அகற்றுன்ற அந்த கட்சிகள்லாம் ஒன்னா சேரும்போது ஒட்டுமொத்தமாக அவங்க எங்ககிட்ட தான் வரணும். அதனால எங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் வர்றவங்களோட யாரெல்லாம் எங்க கூட்டணியில் எங்க தலைமை ஏற்றுட்டு வராங்களோ அவங்கள நாங்க எங்க கட்சியில கூட்டணியில சேர்த்து பண்றது பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. உங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகம் வந்தா ஏற்றுக்குவீங்களா? இல்ல இருங்க, நீங்க ஏங்க இருந்தால் அது இருந்தால நீங்க உங்களுக்கு தலைப்பு செய்தி வேணும் உங்களுக்கு, புரியுதுங்களா? நான் சொல்ல வர்றது பார்ட்டினுடைய நிலைப்பாடு, ஸ்டாண்டு, பார்ட்டினுடைய கட்சியோட நிலைப்பாடு தான் சொல்லணும். அது பொதுச் செயலாளர் கட்சி ஏற்ற முடிவு, அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இட் இஸ் நாட் தி அப்ராப்ரியேட் டைம். இது உரிய காலம் அல்ல. அதற்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கு, காலம் கனியும். அந்த நேரத்தில் யாரெல்லாம் எங்க தலைமை எடுத்துட்டு வராங்கன்றது உங்களுக்கும் தகவல் கட்சி சொல்லும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது விசிக திமுக தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை இருந்துச்சு. அதிமுக நேரடியா விசிக அதிமுக கூட்டணியில் வர்றான்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம். அதே நிலம் மறுபடியும் வரும் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அரசியல் பொறுத்தவரையில ஏற்கனவே பொதுச்செயலாளர் பேட்டி நிறைய தராரு. அந்த கூட்டணியில் புகைச்சல் இருக்கு இல்லையா? அதை தான் வெளிப்படையாக அவர் சொன்னார் அவரு. அதனால யார் வராங்க, யார் சேர்த்துக்கிறது, எங்கள் தலைமை ஏற்றுக்கிறவங்கள அப்படின்றத இட் இஸ் நாட் த ரைட் டைம். அந்த அப்ராப்ரியேட் டைம்ன்றது எலெக்ஷன் இருக்கு, 15 மாதம் இருக்கு. அதுக்குள்ள அது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் நிறைய வருவாங்க. அது நீங்க பார்க்க போறீங்க. ஓகே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தொடர்ந்து நேரடியான விமர்சனங்கள், இப்போ நான் கேட்குறேன், அவர் சொல்றாரு, இப்போ உதயநிதி கூட சொன்னார் அவரு, இப்போ இந்த கம்பராமாயணம் அந்த ஏதோ சொல்லி அது அந்த ரகசியத்தை எப்போ நான் கேட்குறேன்,
இந்த நீட்டு ரகசியத்தை எப்போ சொல்ல போறீங்க? நீட்டு ரகசியத்தை எப்போ சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, உதயநிதி அவங்க அப்பா யாரு? ஸ்டாலின். அவங்க அப்பா ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஜனவரி 15ஆம் தேதி சுதந்திரத்தில் நின்னாரு. ஜனவரி 15ஆம் தேதி சுதந்திரத்தில் நின்னாரு. அந்த ரகசியம் ஜனவரி 15ஆம் தேதி சுதந்திரம்ன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சுதந்திரம் என்னைக்குன்றது. அந்த ரகசியத்தை ஸ்டாலின் உதயநிதி சொல்லிட்டோம், நாங்க இந்த ரகசியத்தை சொல்றோம். ஓகே.